நீங்க அவர் கூட நிறைய நடிச்சிருக்கீங்க. நிறைய கிழக்குக்கரை, சாமுண்டி எல்லாமே அவர் கூட நிறைய பண்ணியிருக்கேன். நல்லா ரசிப்பாரு. நல்லா இது இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த அடிக்கிறதுல அப்படி நிஜத்திலே விழுவுமா இல்ல? ஆமா, இந்த கண்ணால் பேசுவான்னு ஒரு படம். அவர் வந்து அவரை கட்டி போட்டு இது பண்ணி பேசுற மாதிரி நான் வந்து ஏதோ சொல்லுவேன். அப்போ வந்து 8 ஒதிப்பாரு. இங்க வந்து உதச்சிட்டாரு. நிஜமாவே நான் கிட்ட போவேன், என்னடா பேசுற அப்படின்னு 8 ஒதிப்பாரு. 8 வச்சோன்னே நான் அப்படியே இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரும்பாலும் 8 ஒதிக்குது அதெல்லாம் யாருக்கு முடியும் இது பண்ண மாட்டார். ஆனால் வந்து அன்னைக்கு கேட்டார் அவர், என்னடா ரொம்ப இதுவாகிடுச்சா, பலமாடி பிடிச்சா, என்னடா பார்த்துக்கடா அப்படி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இது பண்ணார் அவர். அது வந்து யாருக்கிட்ட கேட்க மாட்டார். அவர் 8 வச்சுட்டு போயிட்டே இருப்பார் அவர். ஆனால் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நல்ல வேகமாக 8 வச்சுருந்தேன். ஒன்றும் இது இல்லடா, பரவாயில்லடா, இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் சார். அந்த மாதிரி நல்லா இதுவாக நம்மளை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நல்லா ஜாலியாக பேசுவார், நல்லா இது பண்ணார். இந்த படம் எப்பறம் ஜென்ரலாக அவர் பார்க்க போனால் ஏதாவது ஒன்று சொல்லுவார். இந்த படம் எப்பறம் போகுது, அந்த படம் எப்பறம் போகுது, இது எப்பறம் நல்லா வருதாடா, நல்லா ரசிக்கிறாங்களாடா, நம்மளை பற்றி நல்லா சொல்கிறாங்க அப்படி இப்படி ஒரு ஜென்ரலாக ஜாலியாக பேசுவார் அவர். நல்ல மனுஷன். நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ண பல ஆக்டர்ஸ் நீங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் சொல்கிறேன், வெங்கல்ராமன் வரைக்கும் சொல்கிறேன். நாங்கள் என்ன நினைக்கிறோம், சரி படத்தில் நடிக்கிறீங்க, சம்பாதிச்சிருப்பீங்க, ஓரளவு செட்டிலான லைஃப் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ திடீர்னு பார்க்கும்போது கஷ்டப்படுறோம், வாய்ப்பு இல்லை. இப்போ ராசமுதிரவன் சாரோட குடும்பம் கூட சொல்கிறேன், அவரோட மனைவி கூட ரீசெண்டாக ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லியிருந்தாங்க. திரைக்கு பின்னாடி இது ஏன் இப்படி இருக்குது? இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சினிமானா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய கோடிக்கணக்கில் இதுவாகுதில்ல. அதனால் வந்து எல்லாம் அப்படியே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் வரைக்கும்னா அந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. கதாநாயகன், கதாநாயகி அந்த மாதிரி ஒரு இது கேட்டகரி இருக்குல்ல, அவங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் இதுதான். என்ன ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ரேட் இருக்குல்ல, ஒரு ஃபிக்ஸட் இருக்குல்ல, இவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு, இவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டுன்னு அப்படின்னு இருக்கும். அது வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியாதுல்ல. சினிமானா பயங்கரமாக லட்சக்கணக்கில் வாங்க, உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து எல்லாருமே அப்படி நினச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. ஒரு ஏபிசின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு சம்பளம் இருக்குல்ல. இப்போ ஷூட்டிங்கில் ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க. 500 பேருக்கு லட்சக்கணக்கு கொடுக்க முடியுமா, கோடிக்கணக்கில் கொடுக்க முடியும்? ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் இந்த பொருள் இந்த பொருள். இப்போ கடைகள்லாம் நம்ம போகிறோம், கடைகள்லாம் நிறைய இருக்குது. ஒரு பொருளுக்கு ஒரு ரேட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம ஆளுங்க என்னன்னா அது சேஃப்டி பண்ணிக்கணும். நம்ம சினிமான்றது வந்து காற்று உள்ள போது தூட்டுக்குள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது, வேலை வரும்போது, வருமானம் வரும்போது நம்ம அதை சேஃப்டி பண்ணிக்கணும். அது பார்த்தீங்கன்னா அது வந்து சில பேர் அப்படி விட்டுறதால தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து மாட்டிக்கிறாங்க. சூப்பர். சூப்பர். வடிவேல் சார் கூட நடித்தவங்க எல்லாருக்குமே அவர் வந்து ஸ்க்ரீனில் ஒழுங்காக பண்ண விட மாட்டார், அவரை விட அதிகமாக நம்ம பண்ணிவிடக்கூடாது, இல்லை இப்போ வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு, நிறைய கோவம். என்ன பிரச்சனை அவர் கூட நிறைய பேருக்கு? அது எதுக்குன்ற நான் அதெல்லாம் இப்போ அது பேசவே தேவையில்லை. நான் அது நடந்துச்சோ நடக்கலையோ அது முடிஞ்சு போச்சு. அது ஏன் இப்போ அதை போய் பேசிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்று. இப்போ நிறைய பேர் எதுக்கு அவர் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அப்படி அவர் கூட எல்லாம் ட்ராவல் பண்ணாங்கல்ல, எல்லாருமே பண்ணாங்கல்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானும் தான் சொல்கிறேன், எல்லாருமே பண்ணாங்கல்ல. அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இது செஞ்சாரு, என்ன நடிக்கூடல அப்படி பண்ணாலும் இப்படி அதையே இப்போ சொல்லிக்கிட்டு என்ன என்றாது? இப்போ குறை சொல்லி என்ன? இப்போ என்ன குறை சொல்லி என்ன? ஏன் அப்போ தெரியலையே, அப்போ கேட்க வேண்டியதானே, அப்போ பேச வேண்டியதானே, அப்போ வாய்ப்பு கிடைக்காதுல்ல. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார். இப்போ வந்து இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி செஞ்சாரு, அப்படி பண்ணாரு, அது முடிஞ்சு போச்சு.